வணக்கம். நேற்றைய பதிவில் அடக்கம் உடைமையின் முக்கியத்துவத்தை திருக்குறள் எவ்வாறு கூறுகிறது என்று நாம் கண்டோம். இன்று இரண்டாவது குறளை நாம் காண இருக்கிறோம். இது நம்ம வாழ்க்கையில் காத்தல் அப்படிங்கிறது ஒரு சொல் இருக்கின்றது. காத்தல் என்றால் என்ன? பாதுகாத்தல். எவற்றை நாம் பாதுகாப்போம்? நகைகளை பாதுகாப்போம், பணத்தை பாதுகாப்போம், நம்முடைய நல்ல பெயரை பாதுகாப்போம், நல்ல குணங்களை பாதுகாப்போம், இது மாதிரி வரக்கூடிய நம்முடைய தன்மானத்தை பாதுகாப்போம். இப்படி எல்லாமே இருக்கிறது. நம்ம பொருளாக இருந்தாலும் பாதுகாக்கிறோம், நம்முடைய குணங்களாக இருந்தாலும் அதனை பாதுகாக்கிறோம். ஏன் பாதுகாக்கணும்? இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல பெயர் வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணம். ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் நமக்கு நற்பெயர் கிடைப்பது என்பது உறுதி இல்லையா? இப்போ இவர் என்ன சொல்றார்? அடக்கம் உடைமைன்னு சொல்றார். நீ அடங்கி இரு, அது உனக்கு நல்லது கொடுக்கும். அடங்கி இரு அப்படின்னு சொல்றது எந்த இடத்துல அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பிறகு பார்க்கலாம். இன்று நான் என்ன சொன்னேன்? பாதுகாத்தல்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் இல்லையா? இப்போ அது சார்ந்து நம்ம திருக்குறளை காணலாம். இது இரண்டாவது குறளாக வருகிறது. காக்க பொருளாய் அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை நாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து போன்றது இல்லையா? நம்ம சொத்தெல்லாம் பாதுகாத்து பத்திரமா வைப்போம், எடுத்துக்கொண்டு லாக்கரில் வைப்போம், பூட்டி வைப்போம், எல்லா வேலையும் பார்ப்போம். அதே போல் இந்த அடக்கம் என்ற பண்பினை நாம் பாதுகாத்தல், அப்படியே வைத்திருத்தல் வேண்டும். புரியுதா? காக்க பொருளா அடக்கத்தை நாம் மிகவும் பாதுகாப்பாக நம்மோடு வைத்திருக்க வேண்டும். நம் வாழ்நாளில் அதோடையே நாம் பயணிக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, ஆக்கம் அதனினூங்கு இல்லை உயிர்க்கு. ஆக்கம் என்பது செல்வம். இது ஒரு செல்வம். அடக்கத்தோடு இருத்தல் என்பது மாபெரும் செல்வம். அத்தகைய செல்வம் நம்மிடம் இருக்குமே ஆனால் நாம் பாதுகாத்தால் அதுவே நமது உயிர்க்கு மிக பெரிய செல்வமாக கருதப்படும். நம்முடைய உயிரோட்டமுள்ள உடல் இருந்தால் தானே அது உடல் இல்லையா? அப்போ அந்த உயிர்க்கு எது சிறப்பை தருகிறது, எது செல்வம் என்று கருதப்படுகிறது என்றால் அடக்கம். எனவே இந்த அடக்கத்தை நாம் கைக்கொண்டு அல்லது மேற்கொண்டு பாதுகாத்தல், காத்தல் என்பது மிகவும் அவசியம். பொருள் போலவே நம்முடைய இந்த அடக்க குணத்தையும் நாம் பாதுகாத்தல் வேண்டும். இதுவே நமது உயிர்க்கு மிகச் சிறந்த செல்வமாக கருதப்படும் என்கிறது இந்த திருக்குறள். நன்றியுடன் நாளை சந்திக்கலாமே.